வணக்கம். இப்பொழுது நான் சொல்வதை நன்றாக ஒரு நிமிடம் நின்று கேளுங்கள். தயவு செய்து இந்த ஃபைனான்ஸில் யாரும் வீட்டு லோனோ இல்லை கார் லோனோ இப்படி பல லோனுகள் வாங்கி அதை அடைக்க முடியாமல் திணறி வாங்கி நிம்மதி இழந்து இதுபோல் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். 90% அடைச்சிட்டேன். இன்னும் 10% இருக்குது. அதனால் தயவு செய்து இந்த மாதிரி லோனெல்லாம் வாங்கி அந்த மாதிரி நீங்கள் தயவு செய்து பண்ண வேண்டாம் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன இப்படி சொல்கிறான் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். என்னுடைய கருத்து என்னென்னா, பைக்கு வாங்கணும் என்று நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா ரெடி காசு கொடுத்து வாங்குங்க, லோனில் வேண்டாம். ஆமாம், ரெடி காசு வர்ற தண்டியும் நீங்கள் சைக்கிளில் போகலாம், நடந்து போகலாம். கொஞ்ச நாளைக்கு தான், ஒரு 3 மாதம் 6 மாதம்தான். அதுக்குள்ளே நீங்கள் பைக்குக்கு 1 லட்சம் சம்பாரிச்சிடலாம். அதுக்கான எல்லா வேலையுமே வேலை வாய்ப்புகள் உண்டு, தமிழ்நாட்டில் இருக்குது. கொஞ்சம் யோசிங்க, மாற்றி யோசிங்க. ரெடி காசு கொடுத்து வாங்கிட்டால் எந்த பஞ்சாயத்தும் இல்லை. ஆமாம், 1 லட்சத்துக்கு கார் வாங்கலாம், 3 லட்சத்துக்கு கார் வாங்கலாம், 2 லட்சத்துக்கு கார் வாங்கலாம். ஆமாம், அப்படி கார் வாங்கன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் உண்டு. ரெடி காசு கொடுத்து வாங்கிடலாம். எதுக்கு லோன் போடுறீங்க? அதனால் இந்த ஃபைனான்ஸ்காரன்கிட்ட போட்டுக்கிட்டு வீட்டு லோன்னு சொல்லிட்டு 4 லட்சம் வாங்கினா 8 லட்சம் போடுறான். வட்டி 4 லட்சம். நான் கட்டியிருக்கேன், 90% கட்டிட்டேன். ஆமாம், இன்னும் கொஞ்சம் தான் கட்டணும். இந்த மாதிரிலாம் இருக்குது. யோசித்து முடிவெடுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க தமிழ்.